ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி பார்க்க போகிறோம். விளையாடிட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும், இந்த வெயிலுக்கு குளுக்குளுன்னு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 லிட்ரு தண்ணி சேர்க்காத பால் எடுத்துருக்கேன். இதை நல்லா பாதியாக வர்ற அளவுக்கு வற்ற வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு எடுத்து நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. பால் நல்லா வற்றுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். பாதாம் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சக்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சீனி நல்லா கரைஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஆறட்டும். பால் நல்லா ஆறுனதும் ஐஸ் மோல்டு இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டம்ளரில் சேர்த்துட்டு ஐஸ் கொச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஐஸ் குச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க வேணுங்கும்போது எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பால் குடித்த மாதிரியும் இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு.